கிருஷ்ணர் யுத்தத்தின் போது ஒளித்து வைத்த ரகசிய கோயில் எது தெரியுமா? அந்த கோயிலில் இன்றும் சில அதிசயங்கள் நடக்கின்றன. மகாபாரத யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது கிருஷ்ணர் தன்னுடைய மிக முக்கியமான ஒரு பொருளை ஒரு ரகசிய கோயிலில் பாதுகாப்பாக வைத்தார். அந்த கோயில் எங்கே இருக்கிறது? அங்கே என்ன மறைத்து வைக்கப்பட்டது? அது ஏன் இன்றும் மர்மமாக இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனின் சாரதியாக நின்று கொண்டிருந்த கிருஷ்ணர் திடீரென்று கவலையுடன் வானத்தை பார்த்தார். அவருடைய கண்களில் ஏதோ ஒரு பயம் தெரிந்தது. அர்ஜுனன் இதை கவனித்து கேட்டான், கேசவா, உனக்கு என்ன கவலை? இந்த யுத்தத்தில் வெற்றி நம்முடையதுதானே? கிருஷ்ணர் மெதுவாக பதில் சொன்னார், பார்த்தா, இந்த யுத்தம் முடிந்த பிறகு கலியுகம் ஆரம்பமாகும். அப்போது மனிதர்களுக்கு தர்மத்தை புரிய வைக்க ஒரு சக்தி வாய்ந்த பொருள் தேவைப்படும். அதை நான் இப்போதே பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும். அது என்ன பொருள் கிருஷ்ணா என்று அர்ஜுனன் ஆர்வமாக கேட்டான். அது என்னுடைய சுதர்சன சக்கரத்தின் ஒரு சிறிய பகுதி. இதில் என்னுடைய சக்தி முழுவதும் அடங்கியிருக்கிறது. கலியுகத்தில் இது மிகவும் அவசியமாக இருக்கும் என்று கிருஷ்ணர் சொன்னார். அன்றிரவு யுத்தம் நின்ற பிறகு கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொன்னார், பார்த்தா, நீ இங்கே இரு, நான் கொஞ்ச நேரத்தில் வந்து விடுகிறேன். அர்ஜுனன் யோசித்தான், கிருஷ்ணர் இப்படி மர்மமாக எங்கே போகிறார்? கிருஷ்ணர் தன்னுடைய குதிரைகளை விரைவாக ஓட்டி குருக்ஷேத்திரத்திலிருந்து சுமார் 15 மைல் தூரத்தில் உள்ள ஒரு மலைக்கு போனார். அந்த மலையின் பெயர் பிரதிஷ்டான் மலை. அந்த மலையின் உச்சியில் ஒரு சிறிய குகை இருந்தது. அந்த குகையில்தான் கிருஷ்ணர் தன்னுடைய ரகசிய கோயிலை உருவாக்கினார். அந்த குகையில் நுழைந்த கிருஷ்ணர் தன்னுடைய கையில் இருந்த ஒரு சிறிய ஜோதியை எடுத்தார். அது சுதர்சன சக்கரத்தின் ஒரு பகுதி. அது தங்க நிறத்தில் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. இந்த சக்தியை நான் இங்கே வைக்க வேண்டும். கலியுகத்தில் தர்மம் குறையும் போது இது மக்களுக்கு நல்வழி காட்டும் என்று கிருஷ்ணர் மனதிற்குள் நினைத்து கொண்டார். அந்த குகையின் நடுவில் ஒரு சிறிய மேடை இருந்தது. அங்கே கிருஷ்ணர் தன்னுடைய கையால் ஒரு சிறிய கோயில் கட்டினார். அந்த கோயிலில் ஒரு சிறிய அறை இருந்தது. அந்த அறையில்தான் அந்த சக்தி வாய்ந்த ஜோதியை வைத்தார். யாரும் இதை தொடக்கூடாது. கலியுகத்தின் முடிவில் மட்டுமே இது வெளியே வரும் என்று கிருஷ்ணர் ஒரு சாபம் கொடுத்தார். பின்னர் கிருஷ்ணர் அந்த கோயிலை மறைக்க ஒரு மந்திரம் சொன்னார். திடீரென்று அந்த கோயில் காணாமல் போய்விட்டது. வெளியில் இருந்து பார்த்தால் அது ஒரு சாதாரண குகை போலதான் தெரிந்தது. மறுநாள் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேட்டான், நேற்று இரவு எங்கே போனாய் கிருஷ்ணா? கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே சொன்னார், பார்த்தா, அது ஒரு ரகசியம். அதை நான் இப்பொழுது சொல்ல முடியாது. ஆனால் நேரம் வரும்போது எல்லாம் தெரிந்துவிடும். அர்ஜுனன் திருப்தி அடையவில்லை. அவன் மனதில் கேள்விகள் நிறைந்திருந்தன. கிருஷ்ணர் என்ன மறைக்கிறார்? ஏன் இவ்வளவு மர்மமாக நடந்து கொள்கிறார் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். யுத்தம் முடிந்த பிறகு கிருஷ்ணர் துவாரகைக்கு திரும்பினார். ஆனால் அவருடைய மனதில் அந்த ரகசிய கோயிலின் நினைவு எப்போதும் இருந்தது. நான் செய்தது சரிதானா? அந்த சக்தி பாதுகாப்பாக இருக்குமா என்று எப்போதும் நினைத்து கொண்டிருந்தார். வருடங்கள் கடந்தன. கிருஷ்ணர் தன்னுடைய லீலைகளை முடித்துக்கொண்டு வைகுண்டம் சென்றார். ஆனால் அந்த ரகசிய கோயில் அதே இடத்தில் இருந்தது. கலியுகம் ஆரம்பமானது. மக்கள் தர்மத்தை மறக்க ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் சில ஞானிகள் அந்த மலைக்கு வந்தார்கள். அவர்கள் தியானம் செய்யும்போது அந்த குகையில் இருந்து ஒரு அதிசயமான ஒளி வெளியே வருவதை கண்டார்கள். இங்கே ஏதோ அதிசயம் இருக்கிறது என்று அந்த ஞானிகள் நினைத்தார்கள். அவர்கள் அந்த குகைக்குள் போனார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த ரகசிய கோயில் தெரியவில்லை. கிருஷ்ணர் வைத்த மந்திரம் இன்னும் வேலை செய்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த ஞானிகளுக்கு அந்த இடத்தில் ஒரு புனித சக்தி இருப்பது தெரிந்தது. அவர்கள் அங்கேயே தங்கி தியானம் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய தியானம் மிகவும் ஆழமாக இருந்தது. சில சமயங்களில் அவர்களுக்கு கிருஷ்ணர் தரிசனம் கொடுத்தார். நூற்றாண்டுகள் கழிந்தன. அந்த மலையின் அடிவாரத்தில் ஒரு சிறிய கிராமம் உருவானது. அந்த கிராம மக்களுக்கு அந்த மலை புனிதமானது என்று தெரிந்தது. அவர்கள் அந்த மலையை கிருஷ்ணகிரி என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அந்த கிராம மக்கள் சொன்னார்கள், இந்த மலையில் இரவு நேரத்தில் அதிசயமான ஒளி தெரியும். அந்த ஒளியை பார்த்தவர்களுக்கு நல்லது நடக்கும். இன்றைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும்
அந்த மலையில் விசித்திரமான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அங்கே போகும் யாத்ரீகர்கள் சொல்கிறார்கள், இந்த மலையில் ஏறும்போது ஒரு அமைதி கிடைக்கிறது. மனதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகின்றன. சமீபத்தில் அங்கே போன ஒரு பக்தர் சொன்னார், நான் அந்த குகைக்குள் தியானம் செய்ய உட்கார்ந்தேன். திடீரென்று ஒரு தங்க நிற ஒளி என் கண்களுக்கு முன்னால் தோன்றியது. அந்த ஒளியில் கிருஷ்ணர் நின்று கொண்டிருந்தார். அவர் என்னிடம் சொன்னார், பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் அந்த மலையில் இரவு நேரம் இருந்தேன். திடீரென்று சுதர்சன சக்கரம் சுழன்று கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. நான் பயந்து போனேன். ஆனால் அடுத்த நிமிடம் ஒரு இனிமையான குரல் கேட்டது, பயப்படாதே, நான் உன்னை காக்கிறேன். ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், அந்த மலையில் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக சக்தி இருக்கிறது. அது கிருஷ்ணர் வைத்த சக்திதான். ஆனால் அது இன்னும் மறைந்தே இருக்கிறது. ஒரு பழைய ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டிருக்கிறது, கலியுகத்தின் முடிவில் தர்மம் முழுவதும் அழியும் போது கிருஷ்ணர் வைத்த அந்த சக்தி தானாகவே வெளியே வரும். அப்போது உலகம் மீண்டும் தர்ம யுகத்திற்கு திரும்பும். அந்த ஓலைச்சுவடியில் இன்னொரு விஷயமும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ரகசிய கோயிலில் 3 அறைகள் இருக்கின்றன. முதல் அறையில் கிருஷ்ணர் வைத்த சுதர்சன சக்கரத்தின் சக்தி இருக்கிறது. 2ஆம் அறையில் கீதையின் ஞானம் ஒரு ஜோதி வடிவில் இருக்கிறது. 3ஆம் அறையில் கிருஷ்ணர் எழுதிய கலியுகத்திற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த 3 அறைகளையும் திறக்க முடியாது. ஏனென்றால் கிருஷ்ணர் வைத்த மந்திர சக்தி இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று அந்த ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டிருக்கிறது. நவீன காலத்தில் விஞ்ஞானிகள் அந்த மலையில் ஆராய்ச்சி செய்தார்கள். அவர்கள் கண்டுபிடித்தது மிகவும் ஆச்சரியமானது. அந்த குகையில் ஒரு அசாதாரண மின்காந்த சக்தி இருக்கிறது. அந்த சக்தி எங்கிருந்து வருகிறது என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு விஞ்ஞானி சொன்னார், இந்த மாதிரியான மின்காந்த சக்தி பூமியில் வேறு எங்கும் கிடையாது. இது ஏதோ ஒரு அசாதாரண மூலத்திலிருந்து வருகிறது. அந்த மலையின் அருகில் இருக்கும் கிராம மக்கள் தலைமுறை தலைமுறையாக ஒரு கதை சொல்லி வருகிறார்கள். ஒரு நாள் கிருஷ்ணர் மீண்டும் இந்த மலைக்கு வருவார். அப்பொழுது அவர் தன்னுடைய ரகசிய கோயிலை எல்லோருக்கும் காட்டுவார். அந்த நாளில் உலகத்தில் அமைதி நிலவும். இந்த கதையை கேட்ட சிலர் கேட்கிறார்கள், இது உண்மையா இல்லை கட்டுக்கதையா? ஆனால் அந்த மலையில் போன எல்லோருமே ஒன்றை உறுதியாக சொல்கிறார்கள், அங்கே ஏதோ ஒரு புனித சக்தி இருக்கிறது. அதை உணர முடிகிறது. கிருஷ்ணர் ஏன் இந்த ரகசிய கோயிலை உருவாக்கினார்? அதற்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது. கிருஷ்ணர் தெரிந்து வைத்திருந்தார், கலியுகத்தில் மனிதர்கள் தர்மத்தை மறந்து போவார்கள். அவர்களுக்கு வழிகாட்ட ஒரு சக்தி தேவைப்படும். அந்த சக்தியை அவர் பாதுகாப்பான இடத்தில் வைத்தார். நான் இந்த சக்தியை இங்கே வைப்பது மனிதர்களுக்காக தான். ஆனால் அவர்கள் இதை தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதனால்தான் நான் இதை மறைத்து வைக்கிறேன் என்று கிருஷ்ணர் நினைத்திருக்கலாம். இன்றைக்கும் அந்த மலையில் சில அதிசயங்கள் நடக்கின்றன. அங்கே போகும் நோயாளிகள் குணமாகிறார்கள். தவறான வழியில் போன மக்கள் நல்ல வழிக்கு திரும்புகிறார்கள். வறுமையில் இருப்பவர்களுக்கு செல்வம் கிடைக்கிறது. ஆனால் இதெல்லாம் அந்த ரகசிய கோயிலின் சக்தியால் தான் நடக்கிறதா? இல்லை கிருஷ்ணர் நேராக அங்கே வந்து அருள் பாலிக்கிறாரா? அது இன்னும் ஒரு மர்மமாகவே இருக்கிறது. கிருஷ்ணர் வைத்த இந்த ரகசிய கோயில் இன்றும் அதே இடத்தில் இருக்கிறது. அது காத்து கொண்டிருக்கிறது, கலியுகம் முடியும் நாளுக்காக. அந்த நாளில் அது தன்னுடைய ரகசியத்தை வெளியே கொண்டு வரும். அப்போது உலகம் மீண்டும் சத்திய யுகத்திற்கு திரும்பும். இதுதான் கிருஷ்ணர் யுத்தத்தின் போது ஒளித்து வைத்த ரகசிய கோயிலின் கதை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.